குமரேசன் அண்ட் பாரதி நல்லா ஆடி இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல ரெண்டு பேருமே. First ball, he gets straight down the ground or a single. நல்ல ஷாட் எடுத்து அடிச்சிருக்காரு முதல் ஆறா. எஸ், முதல் ஃபைனல்ல பதிவு பண்ணிருக்காங்க இங்க. Again another full shot, again ஒரு ஆறா. எஸ், back to back sixes, back to back sixes. ஃபார்ம்ல இருக்காருங்க, சரியான ஃபார்ம்ல இருக்காரு பேட்ஸ்மேன். சிக்ஸ்டீன் ரன்ஸ், 16 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு.
16 ஒரு விக்கெட் இங்க இழந்திருக்காங்க. ஒரு ஓவர் முடிவெற்ற இவ்வேளையில ஷாட் சான்ஸ் ஃபார் 2 இரண்டாவது ரனுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? எஸ், அது கீப்பரே ஓடி போய் எடுத்திருக்காரு. பதினெட்டு ரன் சோஃபார். குமரேசன் இங்க ஸ்ட்ரைக்ல 3 ரன்னோட அண்ட் பாண்டி, குமரேசன் அண்ட் பாண்டி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரெண்டு பேருமே இன்ஃபார்ம்ல இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Well played and straight to the fielder hands. ஸோ அங்கே எந்த ஒரு தவறும் செய்யலை. ஸோ நல்ல ஒரு ரன்னிங் பிடி இந்த விக்கெட். பாண்டி உள்ள வந்திருக்காரு. ஸோ முதல் பந்து இங்க ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு பாண்டி. ஸோ அவரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே அடித்தடிக்கு போவாரா இல்லை கொஞ்சம் பீட் பண்ணி ஆடுவாரா? 5 ஓவர் மேட்ச் இது. வெல் பிளேட். நல்ல ஷாட் பட்டிருக்கு. 1 பவுன்ஸ் ஓவர் த ரோ ஃபார் அ பவுண்டரி. நல்ல ஃபிளாட்டா அடிச்சாருங்க. பேட்ல பட்ட உடனே தெரிஞ்சிச்சு, தெரிச்சிட்டு போச்சு ஏதோ ஒரு பவுண்டரி இருக்குன்னு. ஸோ அது 4 இங்க கன்வெர்ட் ஆயிருக்கு. ஷாட் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். சோஃபார் இதுவரை 24 ஓட்டங்கள் பேட்ல இருந்து வந்திருக்கு. பாரதி அவர் ஒரு 8 ரன் அடிச்சிருக்காரு 5 பால்ல. அண்ட் பாண்டி நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன், 1 பால் 1 ரன். ஷாட் ஆனா காத்துல மேல நிக்குது, கொடை ஏத்தி விட்டுருக்காரு. நல்ல கேட்ச், இங்க அற்புதமான ஒரு கேட்ச். சோ விக்கெட் இஸ் கான். சோ மாங்கோட்டை அணியினர் தங்களது 2வது விக்கெட்டை இழக்கின்றனர் இங்க. சோ மிஸ் டைம் தி ஷாட். சோ ரொம்ப குயிக்கா ஆடிட்டாரு. பால் பேட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஆடிட்டாரு. சோ அதன் காரணமா மிஸ் டைம் ஆகி பாலுங்க மேல போச்சு. ஸோ நல்ல கேட்சிங்க டீப்ல. இந்த மாதிரி ஹை கேச்சஸ் இந்த மாதிரி செமிஃபைனல் சுச்சுவேஷன்ஸில் பிடிக்கிறது ரொம்ப ப்ரெஷரைஸான ஒரு வேலை. பட் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இங்கே அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. இரண்டு ஓவர்கள் முடிவெற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 24, 2 விக்கெட் இழப்பு இருக்கு. லாஸ்ட் 3 more overs to go. கடைசி 3 ஓவர்கள் இருக்கு இங்க. முப்பத்தி 3 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. செமிஃபைனல் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ குரூப்ஸில் எல்லாத்துலேயுமே முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்க. செமிஃபைனல் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியட்டும். அந்த செமிஃபைனலும் இங்கே தரமான மேட்சா இருக்க போகுது. ஏன்னா 2 ஓவர் 24க்கு 2. பாண்டியன் சபா ஆன் ஸ்ட்ரைக். சபா இந்த டோர்னமெண்ட்ல அவரோட இன்னிங்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல் இதுவரையும் ஆடலை. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய டாட் பால்ஸ் கூட ஆடினாரு. பட் இப்போ அது நைட்டு, இது டே. ஸோ அவரோட ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல்
காமிப்பாரா, அவரோட ஃபுல் ஸ்கில்ல காட்டுவாரா சபா? கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி ஆகணும் இந்த டோர்னமெண்ட்ல. ஆகாஷ் டு பாண்டி. ஆகாஷ் நல்லா போட்டாரு. ஸோ லாஸ்ட் மேட்சுமே நல்லா போட்டிருக்காரு. வெல் பிளேட். இங்க தட்டி விட்டுருக்காரு மிட் விக்கெட் திசையில. ஒரு சிங்கிள் மட்டுமே. அகைன் சபா இங்க வந்திருப்பாரு. ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு மேட்ச் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். ஏன்னா இதுவரையும் இந்த டோர்னமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் கிடைக்கல. ஸோ லாஸ்டா நடந்த ஒரு ஃபெட்லைட் மேட்ச் கோட்டர் கிட்ட நடந்த அந்த மேட்ச்ல அன்பார்ச்சுனேட்லி ஷார்ட் பால் அவுட் ஆகிட்டு போனாரு. ஸோ நின்றுருந்தாருன்னா அந்த மேட்ச் வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஆகக்கூடாது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவாரா இந்த மேட்ச்? சபா ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அவரோட இன்டென்ஷன் என்ன? கிடைச்சா அடிப்பாரா இல்ல பிரஷர் இன்னும் இருக்கா பார்க்கலாம். ஆகாஷ் டு சபா. தட்டி விட்டுருக்காரு. ஸோ செட்டில் ஆகுறாரு. ஸோ 2-3 பால் பார்த்துட்டு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா 5 ஓவர் மேட்ச் இது. 5 ஓவர் மேட்ச்னா டெஃபினட்டா ஒரு 50+ வேணும். ஏன்னா அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கடப்பார லைன் அப் பேட்டிங். குவார்டர் ஃபைனல்ஸ்ல விக்கெட்டே இல்லாம ஜெயிச்சுட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட். ஸோ 50+ டெஃபினட்டா இருக்கணும். 55 இருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் ஜோனுக்கு போயிடுவீங்க. 60 இருந்தீங்கன்னா மேட்ச் நீங்க தான் வின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க பிளான் பண்ணி ஆடணும். 50+ அடிப்பீங்களா? பெரிய சுத்தல்லங்க. டாட் பால். Wide of the crease. Yes, it is an extra one. ஒரு ஒயிட் பால். 26 for 2 so far. ஸோ அதுல இருந்து 27க்கு ஜம்ப் பண்றாங்க அந்த வைட்ல இருந்து. ஷாட் எங்கேயோ போயிருக்கீங்க. வாட் அ பிகி. மேக்ஸிமம் இங்க பாண்டியோட பேட் இருந்து. ஸோ இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பாண்டி ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பேட்ஸ்மேனுங்க. எந்த நேரத்தில் அவர் அடிப்பாருன்னு அவருக்கே தெரியாது. இங்க போட்டாதான் அடிப்பாரு, அங்க போட்டாதான் அடிப்பாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்க போட்டாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் அடிச்சிருக்காரு. அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அவரே வந்து பாத்தீங்கன்னா பிச் ஆஃப் த பாலுக்கு வாக் பண்ணி வந்து அடிச்சிருக்காரு அந்த பாலை. அற்புதமான ஒரு 6. 33க்கு 2. கடைசி ஒரு 3 பால் இருக்கு. ஆகாஷ் அவரு மேக்சிமம் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம தான் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரிய ஷாட்ஸ் 4-6 பவுண்டரிஸ் கொடுக்காம தான் போட்டிருக்காரு எக்கனாமிக்கலா. பட் இந்த மேட்ச்ல அப்படி கிடையாது. பிகாஸ் இட்ஸ் செமிஃபைனல். ஆடுறது பாண்டி. விரட்டுறாரு பாண்டி. பட் ஸ்டில் இட்ஸ் ஹேவ் a ஒயிட் பால். அம்பையரிடம் எந்த ஒரு முறையீடும் வேண்டாம். அம்பையரிடம் எந்த ஒரு முறையீடும் வேண்டாம். செமிஃபைனல்ல இருக்கும். 34 for 2. 2.3 ஓவர்ஸ்ல லாஸ்ட் 3 பால். இங்க பாண்டி ஆன் ஸ்ட்ரைக். த மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட்னு சொல்லலாம். எப்ப அடிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. கட் ஷாட்டுக்கு போனாரு. பட் இது ஒரு லீகல் டெலிவரி. பேக் ஃபுட்ல கொஞ்சம் ஃபம்பிள் ஆவாரு. ஸோ ஃப்ரண்ட்ல பிடிச்சி அடிக்கணும். அதுதான் அவரோட ஒரு தாரக மந்திரம். பேக் ஃபுட்லாம் போனா டெஃபினட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தெரியுது. லாஸ்ட் 2 பால் ஆல்ரெடி 10 ரன் கொடுத்துருக்காரு இங்க ஆகாஷ். ஒரு 6ஓட சேர்த்து இன்னும் 2 பால்ல எத்தனை பவுண்டரிஸ் போகும் பார்க்கலாம். நல்ல ஒரு டச் பேட்ல ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இங்க நடந்திருக்கு. லாஸ்ட் பால் இங்க சபாக்கு கொடுத்திருக்காரு பாண்டி. சபா இத்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரொட்டேட் வச்சிருக்காரா? எஸ், பாண்டி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி வச்சிருக்காரு தனக்கு. 35 for 2 end of the over number 5. Sorry, end of the over number 3.
35. 35 for 2, 3 overs completed. கீர்த்தி 16 ரன் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. பட் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. இருந்தும் அவர் மேல நம்பிக்கை வச்சு கேப்டன் அந்த பாலை கொடுத்துருக்காரு அவருக்கு. அப்படின்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டா எடுத்து போடணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பீக்ஸ். பார்க்கலாம். நல்ல ஷாட். 1-1 சொல்றாங்க. மிஸ்ஃபீல்ட் இல்ல. அப்படியே மிஸ்ஃபீல்ட் இருந்தாலும் பேக்கப் ஃபீல்டர் அங்க வந்துட்டாரு. மிட் ஆஃப்ல இருந்து ரொம்ப சின்ன கிரவுண்ட், ஈஸியா கவர் பண்ண முடியுது. ஹோல் த கிரவுண்ட. 36 சோஃபார். இங்க சபா வந்திருக்காரு. சிக்ஸர் சபா, ஷாட் சபா. அவருக்கு நிறைய பட்டப்பேர் இருக்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு டாட் பால். இந்த விக்கெட்டுக்கு அடாப்ட் ஆகிருக்காரா, அடாப்ட் ஆகலையான்னு தெரியல. பால் பேட்ல படல. டோட்டலா பீட்டன் ஆயிட்டு இருக்கு. பேட்ல பட்டா 6 தான். பட்டுருச்சுங்க. இததான் சொல்றோம், பட்டா 6 டெஃபினட்டா. சபா அண்ட் பாண்டி சொல்லவே தேவையில்ல. ரெண்டு பேருமே எப்ப அடிப்பாங்க, எந்த பால் அடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அவங்களுக்கு கணிக்கவே முடியாது சீரியஸ்லி. இதுவரை நிறைய மேட்சஸ் அவங்களுக்கு லைவ் போட்டிருக்கேன், நிறைய மேட்சஸ் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். பட் இவங்க ஷார்ட் பால், அந்த புல்லர்லேருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. யாக்கர் போட்டிங்கன்னா கூட ஒரு 6 அடிப்பாங்க. பட் ஷார்ட் பாலில் ஃபுல் டாஸில் கூட அவுட் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் தான். ஸோ எப்போ அடிப்பாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே இந்த டோர்னமெண்ட்டில். சபா இங்க ஒரு 6ஓட ஒரு கான்ஃபிடன்ட் நிப்பாரு கண்டிப்பா. ஒரு கடப்பார லைன பேட்டிங்க. ரெண்டு பேர்ல ஒரு விக்கெட் கன்ஃபார்மா எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க சூஸ் பண்றது 2 பால் ஒரு ஓவர்ல. 6 பால்ல 4 டாட் இருந்தா கூட பாக்கி 2 பால் 6 கண்டிப்பா போயிடும். ஸோ விக்கெட் கண்டிப்பா எடுத்து ஆகணும். ஸோ கீர்த்தி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் ஒரு டாட் பால். இதுதான் சொன்னோம், டாட் பால்ஸ் நிறைய இருக்கும். பட் அதை அப்படியே மறைச்சிருவாங்க ரெண்டு பெரிய ஷாட்ஸ் அடிச்சு. இன்னும் 2 பால் மேட்சும் இருக்கு. கீர்த்தி கொஞ்சம் யோசிச்சு போடணும். ஆல்ரெடி 23 ரன் கொடுத்துருக்காருங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. இதுக்கப்புறம் ரன்ஸ் கொடுக்க கூடாது. நல்ல பால், நல்ல பால். இங்க திருக்கி விட்டுருக்காரு. லெக் கட்டர் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல போட்டு திருப்பி இருக்காருங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டு திருப்பி இருக்காரு. லாஸ்ட் 1 more to go. இந்த ஒரு பால் கண்டிப்பா அடிச்சே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சபாபதி 6 பால்ல 7 ரன் அடிச்சிருக்காரு. நிறைய டாட் பால்ஸ் ஆடிட்டாரு. ஸோ டெஃபினட்டா இந்த பால் பெரிய ஷாட் போய் தான் ஆகணும், கட்டாயத்தில் இருக்காரு. ஷாட் ஷாட் ஷாட். பட் அன்பார்ச்சுனேட்லி கேட்சும் எடுக்க முடியல, பவுண்டரியும் போகல, மிஸ்ஃபீல்டும் ஆயிருக்கு. 2 ரன் கம்ப்ளீட்டும் பண்ணிருக்காங்க. டோட்டலா ஃபேவர் ஆயிருக்கு. இங்க சபாக்கு 2 ரன் கிடைச்சிருக்கு. காத்துல போனாலுமே அதுக்கு 2 ரன் கிடைச்சிருக்கு. அதிர்ஷ்டசாலி இன்னைக்கான மேட்ச்ல. 4 ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணி இன்னைக்கு 44. எஸ் 50+ சொல்லியிருந்தோம். 50 வந்தாங்கன்னா சேஃப் ஜோன், 55 வந்தாங்கன்னா பெரிய சேஃப் ஜோன், 60 ரன்லாம் வந்தாங்கன்னா நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. 44 ஸோ ஃபார். இன்னும் ஒரு 16 ரன் அடிச்சிங்கன்னா இந்த மேட்ச் உங்க கையில, 90% உங்க கையில. 16 ரன், 3 ஷாட், 3 பிகி அடிக்க முடியுமா? 3 6 அடிச்சாங்க இந்த ஓவரில் அப்படின்னா டெஃபினட்டா நேரா ஃபைனலில் போய் உட்காந்துக்குவீங்க. 2 6 அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஒரு 6 அடிச்சிங்கன்னா செம்ம காம்படிட்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6நாச்சும் இந்த ஓவரில் அடிக்கணும். கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, தூக்கி சாப்பிட்ருவாங்க.
ஸோ நியூ 11 தஞ்சாவூர் நியூ 11 வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சமாக இருக்காங்க அவங்க. பவுலர்ஸும் இருக்காங்க, பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க. ஸோ பவுலிங்கில் இப்போ இந்த ஓவரை கொஞ்சம் கண்டெயின் பண்ணாங்க, 2-3 ரன்ல கண்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டிங்கில் டெஃபினட்டாக ஈஸியாக மேலே வந்துருவாங்க. ஸோ உடைக்கணும், அந்த ரிதமை உடைக்கணும் அப்படின்னா ஒரு 2 6 தேவை. மினிமம் ஒரு 6 அடிக்கணும் இந்த ஓவரில். ஒரு 7+, 8+ வந்ததுன்னா ரொம்ப சேஃப். ஐயா கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க, மழை வரா மாதிரி இருக்கு. கண்டிப்பாக மழை வரும், ஃபைனல் நடக்கணும். கொஞ்சம் குயிக்காக போடுங்க. முகேஷ் வந்திருக்காரு, நான் தான் உங்கள் முகேஷ். சாரி ஆகாஷ், நான் உங்க முகேஷ் இல்ல ஆகாஷ்னு சொல்லியிருக்காரு. ஒயிட் பால், பிரஷர் பிரஷர் எஸ், கண்டிப்பா சான்ஸ் எடுப்பாங்க பேட்ஸ்மேன்ஸ். சோ இந்த ஓவர்ல ஒரு 6 இல்லனா 2 6 போச்சு அப்படின்னா கண்டிப்பா செம்ம காம்படிட்டிவா இருக்கும் இந்த செமிஃபைனல். சோ பிரஷர் ஆன் த பவுலர். சோ ஃபர்ஸ்ட் பாலே இத போட்டு காமிச்சிருக்க வேண்டாம், ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டுருந்திருக்கலாம். ஒயிட் யாக்கர் ட்ரை பண்ணாரு. Shot, full toss, again, once again. It's a boundary, boundary, boundary. இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த லாஸ்ட் ஓவர் கண்டிப்பா பிரஷர் இல்லாம போடணும், தப்பு பண்ணாம போடணும். பட் இங்க ஒரு வைடு கொடுத்து காமிச்சு கொடுத்தாரு அவரோட பிரஷரை. அடுத்த பாலே ஒரு ஃபுல் டாஸ் பால். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆடி இருக்காரு இங்க பாண்டி. இதுக்கு மேலேயும் கான்ஃபிடென்ட்டா ஆடுவாரு. ஸோ ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா சபாவும் அவர் பங்குக்கு அவரும் ஒரு அடி அடிப்பாரு. ஸோ அதனால ஆகாஷ் ஏதாவது யோசிச்சு ஆகணும். டன் 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 டன். ஆகாஷ் டு பாண்டி. நல்ல ஷாட்டிங்க, யாக்கிங் லென்த்ல யாக்கர் தான் போட்டிருக்காரு. சரி 4 பால் இருக்கு, 50 ரன்னுக்கு கிராஸ் பண்ணிருக்காங்க. அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா 51 ரன், 50 ரன் கிராஸ் பண்ணிருக்காங்கிற. ஆனா அவங்க டீம்மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ரன்ல எனக்கு பத்தாது, எனக்கு 60 ரன் 70 ரன் வந்தா நான் கை தட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 51 ரன் சோ ஃபார். ஆகாஷ் இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. 2 பால் தான் போட்டிருக்காரு, இன்னும் 4 பால் போடணும். சோ கார்டெல்லாம் சேஞ்ச் பண்றாரு. அகைன் ஒரு ஒயிட் பால் டவுன் த லெக். கார்டு மாத்தி போட்டாரு, பட் ஸ்டில் ஒயிட் பால். ஸோ இந்த பேருக்கு என்னன்னே தெரியல, நிறைய ஒய்டு கிடைக்குதுங்க. லாஸ்ட் டோர்னமெண்ட் அப்படிதான், கிட்டத்தட்ட ஒரு 8 ஒய்டு போட்டாங்க ஒரு ஓவரில். அந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த லக் இங்கேயும் தொடருது. ஒயிட் யாக்கருங்க, சரியான எக்ஸிகியூஷன். இந்த மாதிரி ஒரு பாலை வச்சுக்கிட்டு ஏங்க இப்படி ப்ரெஷர் ஆகுறீங்க? தரமான எக்ஸிகியூஷன், நல்ல பேஸ், நல்ல லைன், நல்ல லென்த், மிஷின் மாதிரி போட்டிருக்காரு. அளந்து போடுறதுன்னு சொல்றது இதுதான் போல. கரெக்டா போட்டிருக்காரு, லைன் லென்த் அளந்து போட்டிருக்காரு. இங்க லாஸ்ட் 3 more to go. ஸோ இதே பால் போட்டா கன்ஃபார்மா அடிக்க முடியாது. ஆனா இங்க ஜஸ்ட் ஷாட்ல போட்டிருக்காரு ஒரு 6. சபா கிடைச்சா அடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி அடிச்சிருக்காரு இங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகிறது ஒரு கஷ்டமான விஷயம் பவுலருக்கு. ஜஸ்ட் ஷாட்டுங்க, அங்க பாருங்க நிறுத்திடுறாரு பாலை. மேலேயே போட்டிருந்திருக்கலாம், நல்ல யாக்கிங் லென்த்ல போட்டாரு ஃபர்ஸ்ட் அந்த பால். ஒயிட் யாக்கர் போட அதுவே ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், பட் இங்க வேற ட்ரை பண்ணி இங்க அடி வாங்கியிருக்காரு. லாஸ்ட் 2 more to go. இல்லங்க தப்பிச்சிட்டாரு, லெக் பை. நல்ல கம்பேக் இங்க ஆகாஷ் கிட்ட இருந்து, அற்புதமான கம்பேக். லாஸ்ட் 1 more ball. சொன்ன 58 வந்திருக்கு, 55+ வந்திருக்கு. 60+ வந்ததுன்னா இந்த மேட்சை ஒன் சைடடா எடுத்துட்டு போக முடியும். ஒரே ஒரு ஷாட் முடியுமா? ஷாட் காத்துல போயிருக்கு, வெளியில 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 வெளியில
சொன்ன மாதிரியே இந்த ஓவருக்கு 3 பவுண்டரிஸ் கொடுத்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அதுல ஒரு 4 போயிருக்கு. அது இல்லாம 2 6 அடிச்சிருக்காங்க. 3 6 அடிச்சிருந்தா அந்த மேட்ச் ஒன் சைடடா போகும்னு சொல்லியிருந்தோம். இங்க 2 6 ஒரு 4 அடிச்சிருக்காங்க. நோ வரிஸ் 64. பாக்கி எல்லாமே வைட்லயே போட்டு கொடுத்துட்டாரு அவரு. ஸோ 64 for 2 at the end of the over number 5. கடிச்சபடி 60+ அப்படியே வந்திருக்கு. 64 65 is the targeted score. எஸ், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங் லைனப்புக்கு 60+ வந்துதான் ஆகணும். அது வரலனா தான் தப்பு. எஸ், இங்க கரெக்டா அவங்களோட பார்ட்டை பண்ணிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ரெடி ஆவாங்க, குயிக்கா ரெடி ஆவாங்க. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா போயிடுங்க, மழை வரும். ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நடந்து பாதி நடக்காம இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் மழை வந்துருச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட் எதையுமே சேஃப் பண்ண முடியாது. அதுதான் சரியான ரிஸ்கில் இருக்கும். தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் குயிக்காக அந்த மேட்சை நடத்தி கொடுங்க. கேமரா பார்க்கும்போது அந்த கருப்பு திரை தெரியல, எல்லாமே வந்து ப்ளூ ஸ்கையா தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா ஃபில்டர் போட்டிருக்காங்க கேமரால, வேற ஒன்றும் இல்லை. இங்க கருமேகங்கள் சூழ இருக்கு. KCC அங்க பாருங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐபிஎல் லெவல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ரெடி பண்ணாங்க கிரவுண்டை. அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் டே பண்ண முடியல மேட்சை. பட் இந்த செகண்ட் டே, அதுவும் சண்டே தாங்க பெஸ்ட் டே. சண்டே இருக்கும் போது சாட்டர்டே வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சண்டே கோச்சுக்கிட்டுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மழையை பொழிய விட்டுருக்கு. பட் இங்கே சண்டேலையும் மழை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லைவ் எப்படி இருக்கு, இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்கு, ஓவரால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அஜித் அண்ட் முகேஷ் ஒரே விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு இன்னிங்ஸ் ஆடி முடிச்சு கொடுக்கணும். அந்த இடத்துல அஜித் அண்ட் ஆகாஷ், முகேஷ் தானே ப்ரோ? ஓகே, அஜித் அண்ட் முகேஷ் இருக்காங்க. ஸோ ஈஸி மேட்சஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அஜித் வந்துட்டு பட்டுன்னு ஒரு 2 பால் 3 பால்ல போகிறதெல்லாம் நிறைய பார்த்தோம். பட் லாஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃபஸ்டான சுச்சுவேஷனில் தான், சொஃபஸ்டிகேட்டட் சுச்சுவேஷனில் தான் ஆடுவார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ இவரோட விக்கெட் ரொம்ப க்ரூஷியல். ஒரு கேட்ச் கூட ட்ராப் பண்ணக்கூடாது. கீப்பர்ல இருந்து எந்த ஃபீல்டருமே கேட்ச் ட்ராப் பண்ணா மேட்ச் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பால் கேட்சா இல்லைங்க, தெரிச்சுன்னு போயிருக்கு. ஒரு பவுண்டரி. மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இந்த டீம்ல. போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 பேரை சொல்லியிருந்தோம், சபாபதியும் பாண்டியையும் சொல்லியிருந்தோம். பட் இங்க அஜித் அண்ட் முகேஷ் 2 பேருமே செம்ம டேஞ்சர். அண்ட் முகேஷ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே செட்டில்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சரியான பார்ட்னர்ஷிப், விக்கெட்டே கொடுக்க மாட்டாரு. டன் ஷாட் बहुत बढ़िया ஷாட். கேட்ச் புடிங்க, மேட்ச புடிங்க, அவ்வளவுதாங்க. இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். சோ கேட்ச் புடிச்சிருக்காங்க. சோ இந்த மேட்ச் உள்ள வந்திருக்காங்க, மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு விக்கெட் இங்க கான். சோ விட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு 6. நல்ல ஷாட்டுங்க, அற்புதமான ஷாட், நல்ல டைம். ஆனா அந்த கேட்ச பாருங்க, எப்பா ப்ரெஷரான சுச்சுவேஷன் இந்த மாதிரி கேட்ச் எல்லாம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அசால்ட்டா அதை பண்ணி கொடுத்துருக்காரு தன்னோட டீமுக்காக. அஜித் கான் ஃபார் 2 இயர்லி, ரொம்ப 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 சீக்கிரமா பெவிலியன் போயிருக்காரு. இதுதாங்க, இந்த கேட்சை பிடிச்சிட்டீங்க. இன்கேஸ் இந்த கேட்ச் டிராப் ஆயிருந்தது அப்படின்னா
நேரா கொண்டு போய் அந்த 60+ இருந்திருக்கும் இந்த ஸ்கோர். ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் பெவிலியனை நோக்கி போயிட்டாரு. 28 பந்துகளுக்கு 61 ஓட்டங்கள் தேவை. ஸோ இதுக்கப்புறம் தேவைப்படுறது எல்லாமே டாட் பால்ஸ். பேட்ஸ்மேன் நேம் அரவிந்த். ஸோ என்ன பிளான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அரவிந்தோட விக்கெட் எடுக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணி ஆகணுங்க. ஒரு 2-3 விக்கெட் டப்பு எடுக்கணும். அப்பதான் அதே பதட்டத்துல வச்சு இந்த மேட்சை முடிக்க முடியும். கொஞ்சம் லூஸ் விட்டாலும் யாராவது ஒருத்தர் சார்ஜ் எடுத்துருவாங்க. 2-3 6 போச்சு அப்படின்னா பட்டுன்னு இந்த மேட்சை மாறும். நல்ல ஒரு பால், லெக் பை பாலா இங்க வந்திருக்காரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல இங்க ஒரு டாட் பால் திருக்கி விட்டுருக்காரு. செம க்ளோஸ்ங்க, செம க்ளோஸ். இங்க வைடு கொடுப்பாரான்னு தெரியல. ஸ்பைஸ்ல ஒரு ரன். லாஸ்ட் 2 more ball to go. கடைசி 2 பந்துகள். லாஸ்ட் 2 more. Still a ball. Dot ball again. பாலா 6 ரன் கொடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. அகைன் நிறைய டாட் பால்ஸுமே போட்டிருக்காரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு டாட் பாலோட இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 1, 6 for 1. ஸோ பர் ஓவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. பட் இங்கே அடிக்கப்பட்ட ஸ்கோர் வந்து 6 தான். ஸோ ஷார்ட்டேஜ், நிறைய ஷார்ட்டேஜஸ் இருக்கு. ஒரு ஓவருக்கு 2 6 கண்டிப்பாக வேணும். ஸோ பெரிய ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் உள்ள சான்ஸ் எடுக்கணும். மீதமுள்ள 24 பந்துகளுக்கு 59 ஓட்டங்கள் தேவை. மீதமுள்ள 24 பந்துகளில் 59 ஓட்டங்கள் தேவை. ஷாட், நல்ல ஷாட். 6 நேரா பேட்டுக்கு போட்டாருங்க. பாலே உமாபதி நேரா வந்து பேட்டுக்கு போட்டாரு. அரவிந்துக்கு சான்ஸ் கொடுக்க கூடாதுங்க. கான்பிடன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா மேட்சே முடிச்சு விட்டுருவாங்க. கொஞ்சம் ஷாட்ல போடலாம். சேஞ்ச் ஆஃப் லென்த் சேஞ்ச் பண்றாரா பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் லென்த், நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மிஸ் டைம் தி ஷாட், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகியிருக்காங்க. அண்ட் முகேஷ், டெஃபினட்டா முகேஷோட விக்கெட் இங்க ரொம்ப 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 கிரூஷியல். ஸோ எவ்வளோ சீக்கிரமா எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா எடுக்கணும். ஒரு 3 விக்கெட் சீக்கிரமா கையில எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் அந்த மேட்ச் வின் பண்ண முடியும். நல்ல பால், ஒரு சிங்கிள், சான்ஸ் ஃபார் 2. 2 ரன் கேக்குறாங்க. நல்ல 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 ரன்னிங். ஸோ முகேஷ் எதனால டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு தெரியுதா? 1 2 கன்வெர்ட் பண்ணுவாரு. நிறைய சைக்காலஜிக்கல் கிரிக்கெட்டிங் இங்க ஆடுவாரு. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. அன்பார்ச்சுனேட்லி 2-3 மேட்சா பேட்ல ஒட்டல பால். ஸோ அடாப்ட் ஆகல இந்த விக்கெட்க்கு. ஸோ அதனால டைம் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. இன்கேஸ் இன்னைக்கு பட்டுச்சு முகேஷ்க்கு அப்படின்னா மேட்சை மாற்றி கொடுத்துருவாரு டெஃபினட்டா.
லாஸ்ட் 2 more to go. நல்ல பால், நல்ல யாக்கர், நல்ல குட் வே ஆஃப் எக்ஸிகியூஷன். லாஸ்ட் 1 more to go. இந்த ஒரு பால் அரவிந்துக்கு. ஒரு 6 ஆல்ரெடி அடிச்சிருக்காரு உமாபதிய. இன்னொரு 6 அடிப்பாரா பார்க்கலாம். சரியான செம்ம யாக்கர். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாலுமே இதான் ட்ரை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த் மிஸ் ஆயிடுச்சு. பட் செம்ம வே ஆஃப் எக்ஸிகியூஷன் அந்த யாக்கர். அன்பிளேயபிள் டெலிவரி. 2 ஓவர்கள் முடிவெற்ற இவ்வேளையில் அணி எண்ணிக்கை 17, ஒரு விக்கெட்டுகளை இழந்து. பத்தாது கண்டிப்பா பத்தாது. 18 பாலுக்கு 48 தேவை. 18 பால் 48, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல 18க்கு 48 ரன் கண்டிப்பா. சிஎஸ்கே ஆர்சிபி விராட் கோலி ஓவரில் அடிப்பார் ஆல்பி மார்க்கல். அந்த ஸ்கோர் மாதிரியே இருக்கு. 18க்கு 48. அந்த மாதிரி இங்க மாறுமா? ரஞ்சித் இங்க வந்திருக்காரு. சரியான பால், நல்ல பால். ஆக்சுவலா ரஞ்சித்தை எப்போதுமே ஒரு கிரூஷியல் மொமெண்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க டீம். ஸோ இந்த ஓவர் தான் இந்த மேட்சுக்கு கிரூஷியலான ஒரு சுச்சுவேஷன். ஸோ கரெக்டாக எடுத்துட்டு வந்திருக்காங்க ரஞ்சித்தை. சார் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி மாதிரி ஆயிட மாட்டாரு. டாட் பால்ஸ் தான் போடுவாரு. அகைன் டாட் பால். பீட்டனுங்க. டாட் பாலை தவிர பீட்டன் டோட்டலா பீட் பண்றாரு இங்க. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஜென்ரேட் பண்றாரு. ஆர்டிபிஷியல் பவுன்ஸ் தான் இது. டெஃபினட்டா விக்கெட் கொடுக்கல. அவர் அழுத்தி போடுறாரு. லாஸ்ட் 4 more to go. 16 பந்துகளுக்கு 48 ஓட்டங்கள். அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். புல் ஷாட் அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போடுறாரு. ஸ்கொயர் லெக்ல ஆள் இல்ல, முடிஞ்சா புல் அடிங்கன்னு சொல்லி போடுறாரு. டீப் ஆன் த கிரீஸ். கொஞ்சம் உள்ள நின்று ஆடுவாரா பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் லென்த், எதனா லென்த்ல வேரியேஷன் இருந்ததுன்னா மாட்டிப்பாரு. கொஞ்சம் மைண்ட் கேம் பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு. 15 பால் 48 ரன். 3க்கு 3 டாட் பால் போட்டிருக்காருங்க. 3மே பீட்டன். லாஸ்ட் 3 more to go. ஸ்கூப், பேக் ஸ்கூப், சீக்கி ஷாட் எடுத்துட்டு வந்திருக்குங்க ரன்னு. எஸ், நல்ல ஒரு பவுண்டரி இங்க. அரவிந்த் யோசிச்சிருக்காருங்க. இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த பால்ல கிடைக்கல. கிடைச்சிருந்ததுன்னா மேபி இதுவுமே டாட் பாலா இருந்திருக்கும். அந்த பவுன்ஸ் கண்டிப்பா கனெக்ட் பண்ணிருக்க முடியாது. பட் பால் கொஞ்சம் லோ கெப்டாவே வந்துருச்சு. ஸோ குட் லக் ஃபார் அரவிந்த். ஸோ யோசிச்சாரு, அந்த ஷாட் எக்ஸிக்யூட்டுமே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த பேட்ஸ்மேன். ஒரு மிஸ் டைம் ஷாட். 2 ரன் கண்டிப்பா புஷ் பண்ணுவாங்க. பட் நோ சான்ஸ். பாண்டி கையில் அந்த பால். ரஞ்சித் 5 பால்ல 5 ரன் கொடுத்துருக்காரு. எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருக்காரு. இந்த மேட்ச் பொறுத்தவரையும் செம்ம எக்கனாமிக்கல் இது. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ரஞ்சித் டு முகேஷ். டாட் பால் பீட்டன். தரமான பாலுங்க இங்க. கிட்டத்தட்ட 6 பால்ல 4 பீட்டன் போட்டிருக்காரு இங்க ரஞ்சித். ஸோ 22 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் மீதமுள்ள 12 பந்துகளில் 43 ஓட்டங்கள் தேவை. 2 விக்கெட்டா? ரிட்டையர் ஹட்டா? ஓகே, தேங்க்யூ.
கரிகாலன் இங்க உள்ள வந்திருக்காரு. ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான் கரிகாலன். நல்ல ஹார்ட் ஹிட்டர். ஒரு ஓவருக்கு 21 ரன் அடிக்கணுங்க. 3 சிக்ஸுக்கு மேல அடிக்கணும். 4 சிக்ஸ் அடிக்கணும் மினிமம். 8 பால் சூஸ் பண்ணி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 7 பால் சூஸ் பண்ணி அடிக்கணும். 12 பால்ல 7 சிக்ஸ் அடிக்க முடிஞ்சா யூ ஆர் த வின்னர்ஸ். ஃபைனல்ஸ் போலாம். பாலா வந்திருக்காரு இங்க. நீ போலர் பாலா. 12 பால்ல 7 பால் அடிக்கணும். சூஸ் பண்ணி அடிக்கணும். 12க்கு 7. முதல் சிக்ஸ் முதல் பந்துல இருந்து தொடங்குவாரா? கண்டிப்பா தொடங்கிதான் ஆகணும், வேற வழி இல்ல. ட்ரை பண்றாரு, பட் வேற வழியே கிடையாது. நேருக்கு நேர் ஆடிதான் ஆகணும். இந்த நேரத்துல ட்ரை பண்ண முடியாது. சான்ஸுமே இருக்கு. வெல் பால், விக்கெட், போல்ட். ஒரு பைல்ஸை மட்டும் அழகா தட்டி தூக்கியிருக்காரு. இருபத்தி 2-2 3.2 ஓவர்ஸ்ல நியூ பேட்ஸ்மேன் யார் வராங்கன்னு பார்க்கலாம். சாரி, 22-3. நல்ல ஷாட். ஒன் பவுன்ஸ் அண்ட் பவுண்டரி. எஸ், மச் நீடட் பவுண்டரி. பட் இந்த பவுண்டரிஸால டெஃபினட்டா மேட்ச் வின்னிங் ரன்ஸஸ்க்கு தொட முடியுமானா தொட முடியாது. பெரிய பெரிய சிக்ஸர்ஸ் வேணும். டாட் பால். கடைசி டாட் பால் இல்ல, விக்கெட். நிறைய சர்ப்ரைஸ் இங்க கொடுக்குறாங்க. விக்கெட்ஸ் இங்க பேக் டு பேக் ஃபால் ஆயிட்டே இருக்கு. ஆகாஷ் நியூ பேட்ஸ்மேன். ஆகாஷ் உள்ள வந்திருக்காரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு டாட் பால். நல்ல ஷாட் எடுத்து அடிச்சிருக்காரு நேரா கைக்கு. அற்புதமான ஒரு கேட்ச். பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஒன் சைடா வின் பண்ணுவாங்க 60 ரன்னுக்கு மேல அடிச்சா அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லியிருந்தோம். அந்த கணிப்பு பாதி மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஓவர். ஒரு மிகப்பெரிய 6. தவறான நேரத்தில் பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். Wicket number 6 is gone.
6 விக்கெட் இங்க இழந்திருக்காங்க 33 ரன்ல. ஸோ லாஸ்ட் விக்கெட், கடைசி ஒரு விக்கெட். ஆல் அவுட் எடுக்கிறாங்களா பார்ப்போம், ஆல் அவுட் எடுக்கிறாங்களான்னு. ஸோ 60+ ஸ்கோர் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பவுலிங் லைனப்புக்கு ஒரு ஒன் சைடட் கேமாக தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே ஆயிருக்கு. ஸோ நல்ல டீம். ஆப்போனன்ட் தஞ்சாவூர் நியூ 11 டாமினேட்டிங் டீமுங்க அவங்க. துரத்திருக்காரு பால, பேட்ல பட்டிருக்கு. ஸோ அதனால கொடுக்கல. ஷாட் 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 வெளியில. எஸ், ஆறுதலுக்கா ஒரு 6. லாஸ்ட் பால் வெயில் சொல்லுவல. லாஸ்ட் பால் ஒரு ஃபார்மாலிட்டி பால், கொஞ்சம் குயிக்கா போடுங்க, மழை வர மாதிரி இருக்கு. ஃபைனல் இங்க நடந்தே ஆகணும். டாட் பால். இத்துடன் இந்த விளையாட்டு செய்தி நிறைவு பெறுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, the match won by மான்கோட்டை by 24 runs. 24 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. must be a one-sided win. ஸோ இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப், சபா அண்ட் பாண்டி.